அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்தசஷ்டியினுடைய விரதத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். கந்தசஷ்டி விரதத்தின் மிக முக்கியமான நாளாக இந்த 6வது நாள் சொல்லப்படுகின்றது. முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்தருளிய திருநாள் இதுதான். முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தினமும் இந்த நாள்தான். முருகன் கோவில்களில் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும் கந்தசஷ்டியின் 6வது நாளில் எப்படி விரதம் கடைபிடித்து எந்த முறையில் வழிபட வேண்டும், என்ன நெய்வேத்தியம் படைத்து, என்ன தானம் செய்து, என்ன மந்திரம் சொல்லி முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதை பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். முதலில் கந்தசஷ்டி விரதம் 6வது நாள் எந்தன்னைக்கு வருது, சூரசம்ஹாரம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. கந்தசஷ்டியின் மிக முக்கியமான நாள் 6வது நாளான சஷ்டி தினம் நாளை திங்கட்கிழமை 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வருகின்றது. இந்த நாளில் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்ஹாரம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும். கந்தசஷ்டி விழாவின் உச்ச நிகழ்வான சூரசம்ஹாரம் இந்த மாதம் நாளை நிகழ இருக்கின்றது, திங்கட்கிழமை வருகின்றது. பொதுவாக திருச்செந்தூர் தலத்தில் சூரசம்ஹாரம் நடைபெறும் நேரத்தை கணக்கில் கொண்டே கந்தசஷ்டியின் 6வது நாள் விழாவும் நடைபெறும். கந்தசஷ்டியின் 6வது நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி இங்கு தெரிந்துக்கலாம் வாங்க. 6வது நாளில் விரதம் இருக்கும் முறை என்ன அப்படின்னு பார்த்தரலாம். கந்தசஷ்டியின் 6வது நாளில் முழு நேரமும் உணவு சாப்பிடாமல் உபவாசமாக இருப்பவர்கள் இருக்கலாம். ஒரு நாள் 7 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு நாள் விரதமாக நாளைய தினம் இருக்க வேண்டும். அப்படி முடியாதவர்கள், அதாவது பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். முழு நேர உபவாசம் இருக்க முடியாதவர்கள் இதே மாதிரி, அதாவது 6ஆம் நாளில் காலையில் எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷட்கோண தீபம் 6 தீபங்கள் ஏற்றி வழிபடணும். சரவண பவ அப்படிங்கிற 6 எழுத்திலும் தீபம் வைத்து வழிபட வேண்டும். காலையில் நெய்வேத்தியம் படைக்காமல் மாலையில் மட்டும் நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். முருகனை மனதார வழிபட வேண்டும். கந்தசஷ்டி வழிபாடு திருச்செந்தூரில் இந்த ஆண்டு மாலை 4:30 மணிக்கு பிறகே சூரசம்ஹாரம் நடைபெறும். அதனால் வீட்டிலிருந்து விரதம் இருந்தாலும் கோவிலில் சென்று விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு கந்தசஷ்டி விரதம் இருந்த அனைவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். குளித்து முடித்துவிட்டு மீண்டும் 6 மணிக்கு 6 தீபங்களையும் ஏற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும். சூரசம்ஹாரம் நிறைவடைந்த 6வது நாளில் முருகப்பெருமானுக்கு பால் பழம் அல்லது 6 வகையான சாதங்கள் நைவேத்தியங்கள் படைத்து வழிபடலாம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், கற்கண்டு சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இவை 6 வகையான நைவேத்தியங்களை செய்து நம்ம படைக்கலாம். முடியாதவங்க ஒரே ஒரு சாதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடலாம். கந்தசஷ்டி 6ஆம் நாள் வழிபாட்டு நேரம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. வழிபடும் நேரம் பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுபவர்கள் 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக வழிபடலாம். அதை விட்டால் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக நம்ம வழிபட வேண்டும். சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக வழங்க வேண்டும். முருக பக்தர்கள் பெரும்பாலானவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது வழக்கம் என்பதால் சுவாமிக்கு படைத்த பிரசாதத்தை அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதால் நமக்கு பல கோடி புண்ணியம் வந்து சேரும். அன்றைய தினம் சஷ்டி அன்று மகா கந்த சஷ்டி என்று சொல்ல வேண்டிய மந்திரம். சஷ்டியின் 6வது நாளில் நாள் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். முருகனின் அறுபடை வீடுகளுக்கும் உரிய சஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்ய முடியாதவர்கள் அனைவருக்கும் தெரிந்த திருச்செந்தூர் தலத்திற்குரிய கந்தசஷ்டி கவசத்தை மட்டும் பாராயணம் செய்யலாம். அத்தோடு திருப்புகள், குமாரஸ்தவம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருப்புகள் ஆகியவற்றையும் நம்ம மனப்பாடம் செஞ்சுக்கலாம். அன்னைக்கு ஃபுல்லாக நம்ம படிக்கலாம். கந்தர் அலங்காரம் பாடலையும் நம்ம எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடலாம். தலையெழுத்தை மாற்றும் முருகன் துதி, இதையும் நம்ம பாராயணம் செய்யலாம். அந்த முருகன் துதி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் அப்படின்னு தொடங்குற இந்த பாடலை அயன் கையெழுத்தே அப்படின்னு முடிகிற அந்த 4 வரிகளோடு நம்ம பாடி முடிக்கணும். இந்த பாடலை பாடி தினமும் நெற்றியில் முருகனை நினைத்து திருநீர் அணிந்து வந்தால் எப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்தும் மாறும். மயில் மீது ஏறி வரும் முருகனின் வேல்பட்டு சூரன் அழிந்தான், அதுபோல என்னுடைய தலை மீது உன்னுடைய பாதங்களை வைத்து அயனாகிய பிரம்மன் மோசமாக எழுதியிருக்கும் என்னுடைய தலையெழுத்தை அழித்து விடு முருகா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள்
துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கை அமைய எனக்கு அருள் செய் முருகா என வேண்டிக் கொள்வதே இந்த பாடலின் பொருளாகும். விரதத்தை எப்போது நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. கந்த சஷ்டியின் 6ஆம் நாளான சூரசம்ஹாரம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்டு தானம் அளித்த பிறகு முருகனுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஆனால் கந்த சஷ்டியின் முதல் நாள் துவங்கி விரதம் இருப்பவர்கள் எந்த வகையில் விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு யார் பிரசாதம் கொடுத்தாலும் அதை அன்றைய தினம் சாப்பிடலாம். ஆனால் அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு திருக்கல்யாணம் நிறைவடைந்த பிறகு அன்றைக்கு மாலைக்கு பிறகு அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சூரசம்ஹாரம் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலில் நடந்தது அப்படின்னா அங்கே போய் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க டிவியில் லைவாக போடுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் மாலை நேரத்தில் சூரசம்ஹாரம் முடிகிற நேரத்தில் நீங்கள் போய் தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.